இந்த கொஸ்டினை பாருங்கள். வங்கி வட்டி வீதம் உயர்த்தப்பட்டால் அதன் உடனடி விளைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இம்மீடியட் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்கி வைப்பு தொகை மற்றும் கடன் வட்டி விகிதம் அதிகரிக்கும். தெரியல, வங்கிகள் என்ன செய்யணும்னா வைப்பு தொகையவும் கடன் வட்டி விகிதம் என்ன செய்யும், அதிகரிக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க கொடுத்துருக்காங்க. 3 தான் சரியான விடையும் கூட. டைரெக்டாக ஸ்கூல் புக்கில் 12th எக்கனாமி புக்கில் தெரியல வங்கியல் அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் கடன் கட்டுப்பாட்டு முறைகள் அப்படிங்கிறது கீழே என்ன கேட்டினா பேங்க் ரேட் பாலிசி தான் வருது. கடன் கட்டுப்பாட்டு முறைகள் கீழே வங்கி வீதம் அதிகரிக்கப்பட்டால் தெரியல வங்கி வீதம் முதுநிலை மாற்றுச்சீட்டுகள் பிணையங்கள் போன்றவற்றை தள்ளுபடி செய்கிறது. சில மைய வங்கியானது வங்கி வீதமாக மைய வங்கியின் தள்ளுபடி வீதம் அதிகரிக்கப்படுவது, நடப்பு வட்டி வீதம் அதிகரிக்கப்படும், கடன் அளவு குறைக்கப்படுகிறது, பணவாட்டம் காலத்தில் எதிர்மறை வங்கி தள்ளுபடி குறைக்கப்படுகிறது. இது நடப்பு அங்காடி வீதத்தில் என்ன செய்தார்னா உந்தப்படும் நிறைய கடன் உருவாகும். இதனால் கடன் அளிப்பு அதிகரித்து பணவாட்டம் என்ன செய்யப்படும், சரி செய்யப்படும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர் இல்லை. ஆனால் என்ன கேட்டால் என்ன செய்யப்படுது, இதில் இங்கே கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் பண்ண முடியும்.